ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். இன்றைக்கான அன்பின் வார்த்தையின் வாக்குத்தத்தம் சங்கீத புத்தகம் 37ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தை. உன் உள்ளத்து விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறபடினாலே, மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிற தெய்வம் உங்களோடு கூட வாக்கு பண்ணுகிறார். உங்களோடு கூட வாக்கு பண்ணுகிறார். நீண்ட நாட்கள் கண்ணீர் வடித்து கதறி, என் வேதனை மாறவில்லையே, என் கண்ணீர் மாறவில்லையே, என்னுடைய வியாதி நீங்கவில்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு தாகத்தோடு இருக்கின்றீர்கள் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவருடைய ஆவியான உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உன் உள்ளத்து விருப்பங்கள் எல்லாவற்றையும், வேண்டுதல் எல்லாவற்றையும் இன்றைக்கு நிறைவேற்றப் போகிறார். நீங்கள் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். அவர் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். பரிசுத்த வேதாகமத்தில் 1 சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரத்தில் ஒரு தாயாரை குறித்து, ஒரு பெண்மணியை குறித்து வேதம் சொல்கிறது. அவள் கண்ணீரோடு இருந்தாள், அவள் வேதனையோடு இருந்தாள். அவள் என் மன விருப்பங்கள் நிறைவேற்ற வேண்டுமே, என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு இருந்தாள். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, அவள் ஆலயத்தை நோக்கி வந்தாள். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார். வானம் என சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னாரே, அவர் பாதத்தில் அமர்ந்து தன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு தெரியப்படுத்தினாள். ஆம், அவள் பெயர் அன்னாள் என்று வேதம் சொல்கிறது. அவள் மன விருப்பங்களை அறிந்த ஆண்டவர் சாமுவேல் என்று சொல்லி ஆண்மகனை கொடுத்தார். அவர்தான் சமஸ்த இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாய் எழும்பினவர். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு பாரத்தோடு இருக்கின்றீர்களோ? நீண்ட நாட்கள் நான் கதறி இருக்கிறேன், நான் உபவாசம் எடுத்து இருக்கிறேன், நான் ஜெபித்து இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு பதிலில்லை என்று சொல்லி காத்திருந்த உங்களோடு கூட ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் வார்த்தை கடந்து வருகிறது. உங்கள் உள்ளத்தின் விருப்பங்கள் இன்றைக்கு நிறைவேற்றுவார். சந்தோஷம் தானே, சந்தோஷம் தானே. இன்றைக்கு உங்கள் மன விருப்பங்கள் எல்லாவற்றையுமே அருளாத இயேசு நிறைவேற்றப் போகிறார். அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் அல்லவா? பாவங்களையும் பாரங்களையும் நோய்களையும் துக்கங்களையும் சுமந்த அன்பு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களோடு கூட இடைப்படுகிறார், உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் மன விருப்பங்கள் எல்லாவற்றையும், உள்ளத்து விருப்பங்கள் எல்லாவற்றையும் அந்நாளுக்கு நிறைவேற்றின அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்கள் கண்ணீரை துடைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, என் மன விருப்பத்தின்படி இன்றைக்கு நீர் செய்ததற்காக நன்றி. உங்கள் பிள்ளைகளுக்கு சுகவாழ்வு துளிக்க செய்வார். மன விருப்பத்தின்படியே வேலை வாய்ப்பை கொடுப்பார். மன விருப்பத்தின்படியே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய்மை சோதரிக்கிறோம். அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சியை, அன்பின் வார்த்தைகளை அப்பா, உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன் என்று சொல்லி கேட்ட ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்வீராக. உம்முடைய கரத்தை நீட்டி அற்புதம் செய்வீராக. மன விருப்பத்தை அப்படியே நிறைவேற்றி மகிழ பண்ணும். எல்லா மகிமையும் மக்கை செலுத்துகிறோம், தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. அந்நாளை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் அருமையான கேட்கிற ஒவ்வொரு செவிகளிலும் தகப்பனே மன விருப்பங்களை நிறைவேற்றும். நீண்ட நாட்கள் வேதனையோடு இருந்து காத்திருந்து கண்ணீரோடு கற்பத்தின் கனிக்காய் கதறுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. உம்முடைய நாம மாத்திரமைப்படணும். மன விருப்பங்களை நிறைவேற்றினபடினால் மாக்கு நன்றி. இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.